ஹெச் வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு இப்போ ஒரு அதிரடியான குட் நியூஸ் வெளியாகி இருக்கு. தொகுதி பக்கம் வரலன்னு விமர்சனம் செஞ்சவங்களுக்கு டெக்னாலஜி மூலமா ஒரு சூப்பரான பதிலடியை கொடுத்திருக்காரு முதல்வர் விஜய். அது என்ன, முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மாஸ் வெற்றி பெற்றார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு தொகுதியை தான் வச்சுக்க முடியுங்கிறதால திருச்சி கிழக்கு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக தொடர்றாரு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று 50 நாட்களை கடந்தும் இன்னும் பெரம்பூர் தொகுதி பக்கம் வரலன்னு அரசியல் வட்டாரத்துல சில பேச்சுக்கள் கிளம்புச்சு. ஆனா கடுமையான அரசாங்க நிர்வாக பணிகள் மற்றும் நேரமின்மை காரணமாகத்தான் அவரால் தொகுதிக்கு வர முடியலன்னு டிவிகே தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக ஒரு பிரத்யேக மொபைல் செயலியை, அதாவது ஒரு ஸ்பெஷல் மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இனிமே பெரம்பூர் தொகுதி பொதுமக்கள் தங்களோட தேவைகள், குறைகள் மற்றும் கோரிக்கைகளை இந்த ஆப் மூலமாவே ரொம்ப ஈஸியா முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு போக முடியும். குறிப்பா குடிநீர் தட்டுப்பாடு, மோசமான சாலைகள், மின்சார பிரச்சனைகள் மற்றும் துப்புரவு பணிகள் போன்ற அன்றாட அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் இந்த ஆப்ல புகாரா பதிவு செய்யலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் இந்த ஆப் மூலமா அளிக்கிற புகார்கள் மீது குறைந்தபட்சம் 3 நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு மிக கடுமையான அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு. தொகுதிக்கு நேர்ல வர முடியலனாலும் மக்களோட குறைகளை தீர்க்க முதல்வர் விஜய் எடுத்திருக்கிற இந்த டிஜிட்டல் அதிரடி இப்போ பெரம்பூர் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. மக்களோட குறைகளை தீர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த மொபைல் ஆப் திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.